ஏட்டி சுதா தங்கம்லாமா, அம்மாக்கு ஒரே தலைவலியா இருக்குட்டி இவனுக்கு சொல்லி கொடுக்கிறதுக்கு. நீனா அழகா சொல்லி கொடுக்க. ஏன்ட்ட கூட இந்த பையன் உட்காந்து படிக்க மாட்டேங்க, ஓண்ட உட்கார்ந்துருக்கான் பாரு பயந்து போய். சொல்லி கொடுமா குறையும். இப்படியே சொல்லி சொல்லியே உசுர வாங்கிருங்க. சரி, அது கிடக்கு நைட்டு என்னமா செய்ய போற? அத சொல்ல மறந்துட்டேன் பாரு. வெளியில உட்கார்ந்து இவ்வளவு நேரம் அதை தாண்டி பேசிட்டு வந்திருக்கோம். குருவி கூட ஆச்சு, லட்டு பிளாக்கி எல்லாரும் நைட்டு பரோட்டா வாங்கி திம்புன்னு இருக்காளுவோ. அதனால ஒன்னும் சமைக்கல, கடையிலே பரோட்டா வாங்கிடலான்னு வச்சிருக்கேன். அப்படியாமா? பரோட்டா வாங்கிட்டு வர சொல்லிருக்கியா? அப்ப சரி. யாருமா வாங்கிட்டு வர? உன் மவன்ட்டெல்லாம் கொடுக்காத. அவன் அன்னைக்கு ஒரு நாள் வாங்கிட்டு வந்தான் பாரு, நல்லாவே இல்லம்மா. அவன்ட்டெல்லாம் ஒன்னும் கொடுக்கல. பிளாக்கியத்து வீட்ல இருக்காம்ல அந்த மாமா, அவன் ஆபீஸ் கிட்டே எங்கேயோ நல்ல ஃபேமஸான கடையா லட்டுன்னு சொன்னான். அங்கிருந்து தான் வாங்கிட்டு வராராம். அதனால இன்னைக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கேன். சின்ன பிள்ளைலாம் ரொம்ப திங்க கூடாது. அதுவும் நைட்டு நேரம் வாசிக்கு வேணா ஒரு துண்டு திங்கணும். சரியாம்மா? அம்மா வீட்லயே தோசை சுட்டு தர, தோசையை தின்னுட்டு அதுக்கப்புறம் அம்மா ஒண்ணு அங்க தூக்கிட்டு போறேன். எத்தனை பரோட்டா வாங்கிட்டு வர சொல்லிருக்கா? நான் 10 பரோட்டா சொன்னேன் அவட்ட. அவ கூட 2 பரோட்டா சேர்த்து 12 பரோட்டா வாங்கிட்டு வரா. அது போக இந்த குருவி கூட ஆச்சிக்கலாம் அந்த சாதா பரோட்டா வேண்டாமா, அவளுக்கு கொத்து பரோட்டா வேணுமா. அதனால ஒரு கொத்து பரோட்டா எக்ஸ்ட்ரா. அவ வாங்கிட்டு வந்தது எல்லாரும் காசு பிரிச்சு போட்டு கொடுத்துக்க வேண்டியதான். ஏமா குருவி கூட ஆச்சிக்கு மட்டும் கொத்து பரோட்டாவா? அப்ப எனக்கும் அதே சொல்லிருக்க வேண்டியதானே நீ? ஏட்டி அது 70 ரூபா. அது என்னத்துக்கு? வெறும் பரோட்டா இருந்தா அம்மாவே பிச்சு போட்டு முட்டைய போட்டு தந்துருவேன். வேஸ்டா அதுக்கு போட்டு 70 ரூபா கொடுக்கிறதுக்கு அவன் அதே தான் 5 ரூபா முட்டையை உடைச்சு ஊத்தி பரோட்டாவை பிச்சு போட்டு சால்னா ஊத்தி கொடுக்கான். அதான் நம்மளால பண்ணி திங்க முடியாதாக்கும். சாதா பரோட்டா 2 பரோட்டா 20 ரூபா. இதே கொத்து பரோட்டா 70 ரூபா, 50 ரூபா எக்ஸ்ட்ரா. எவட்ட காசு இருக்கு போட்டியே அங்கிட்டு. நீ நம்பி வேற அங்க எல்லாரும் பரோட்டா வாங்கிட்டு வந்துருவேன்னு இருப்பாவோ. இப்ப நான் என்ன செய்வேன்? இப்படி கிச்சன்லயே கிடந்தா நான் எங்க கூட வெளியில போவேன்? இதுல வேற சப்பாத்தியும் குருமாவும் வைக்கணுமா பன்னீர் போட்டு. எங்க அத்தை என்ன செய்யலாம்? வந்தவளுக்கு சும்மா ஒரு காப்பி தண்ணியை போட்டு கொடுத்து அனுப்பாம இது என்ன செய்ய? எனக்கு அப்படி எரிச்சலா வருது. என் வீட்டுக்காரக்கே போன் போட்டு என்ன செய்யணும் கேப்போம். ஏப்ல என்ன? வீட்டுக்கு தான் வாரேன், கிளம்பிட்டேன். என்ன விஷயம் சொல்லு? ஆபீஸ்க்கு வெளில தான் நிக்கேன். ஏப்பா கிளம்பிட்டீங்களோ? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமே. என்ன விஷயம்ல? சொல்லு, என்னாச்சு? எதுவும் வேணுமா? வாங்கிட்டு வரணுமா? சொல்லுறதுக்கு முன்னாடியே கரெக்டா எதுவும் வாங்கிட்டு வரணுமான்னு கேட்கத பாரு. ஆமாப்பா, ஒன்னு வாங்கிட்டு வரணும்னா. என்ன ஆச்சு தெரியுமா இன்னைக்கு? என்ன பிள்ளை, என்ன ஆச்சு சொல்லு. மதியானத்துக்கு மேல நான் அந்த நீலாம்பரி அக்கா வீட்டுல உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருந்தேன்னா, அந்த லட்டு அதுக்கப்புறம் அந்த குருவி கூட ஆச்சு எல்லாரும் வந்திருந்தாவோ. உடனே நாங்க என்ன பிளான் போட்ட தெரியுமா? நைட்டு சமைக்க வேண்டாம், எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பரோட்டா திங்கலாம்னு நினைச்சோம். நல்ல விஷயம் தானே, சேர்ந்து சாப்பிடுங்க. அதுல என்ன? நான் தான் சொன்னேன் உங்களை விட்டு வாங்கிட்டு வர சொல்லுது. நீங்க அந்த முக்கு கடையில உங்க ஆபீஸ் விட்டு வர்ற வழியில ஒரு பெரிய கடை இருக்கும் பாருங்க, அங்க வாங்கிட்டு வருவீல. அங்க டேஸ்ட் நல்லா இருக்கும். என் வீட்டுக்கார விட்டு வாங்கிட்டு வர சொல்லுதேன்னு சொன்னேன். அவளும் சொன்னாவோ வாங்கிட்டு வர சொல்லி. அதுக்கப்புறம் காசு என்ன ஆச்சு எவ்வளவு ஆச்சுன்னு பார்த்து பிரிச்சு ஆளுக்கு பாதியா போட்டு கொடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொன்னாவோ. சரி, அவ்வளவுதானே. வரும்போது உனக்கு பரோட்டா வாங்கிட்டு வரணும், அவ்வளவுதானே. சரி, நான் வாங்கிட்டு வரேன். அதுக்கு எதுக்கு போட்டு இப்படி சுவாகமா பேசிக்கிட்டு இருக்க? வாங்கிட்டு வாங்க ஒரு 12 பரோட்டா. ஆனா இங்க கொடுக்க வேண்டாம், வரும்போது அவ வீட்லயே கொடுத்துட்டு வந்துருங்க. இங்க நம்ம வீட்டுக்கு ஏதோ விருந்தாள் வந்திருக்கா. அத்தை நைட்டுக்கு சப்பாத்தி போட்டு பன்னீர் வச்சு குருமா வைக்க சொல்லிருக்கு. நான் வேற என்ன செய்ய முடியும்? எனக்கு என்ன நம்பி வேற அவ இருக்காவளா? அவ திங்காம இருக்க கூடாதுல, அத உங்ககிட்ட போன் போட்டு சொன்னேன். விருந்தாள் வந்திருக்கா? அப்படியா வந்திருக்கா? எத்தனை பேர் வந்திருக்காவோ? அப்படி ஒரு ஏழி மூஞ்சி பொம்பளைங்க. அவ மூஞ்சி அப்படிதான் இருக்கு, வித்தியாசமா இருக்கா. அவளும் வந்திருக்காவோ. அது யாரு எனக்கு தெரியாம. சரி, விடு 2 பேர் தானே, நம்ம வீட்டுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வர. நீ எல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். நீ ஆசைப்பட்டேல அவ கூட போய் சாப்பிடுல, ஒண்ணும் பண்ணாத. உண்மையாவா? வேண்டாம் அத்தை, எனக்கு பயமா இருக்கு. செத்துறாத பயந்து. நான் பாத்துக்கிட்டதே வீடு, நீ ஒண்ணும் செய்யாத, அவ்வளவுதான் சொல்லுவேன். அப்புறம் வேஸ்டா தான் போகும். இந்த லூசு வாட்டுக்கு நான் பாத்துக்கிட்டதேங்க. ஆனா எனக்கு பயமால இருக்கு. அப்புறம் சிம்ரன் வேற என்ன? பையனுக்கு எத்தனை வயசு ஆகுது? கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கியா? எப்படி ஜாதகத்துல இந்த வருஷம் கல்யாணம் பண்ண சொல்லிருக்காங்க. அதனால இந்த வருஷம் எப்படி இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்குள்ள என் வீட்ல ஒரு 100 பேர் டெய்லி உங்க பையனுக்கு என் பொண்ணு கல்யாணம் பண்ணுங்கன்னு கியூல தான் வந்து நிக்காங்க தெரியுமா? எனக்கு என்ன பண்ணனே தெரியல. அப்பா அப்படியே பின்ன ராக்கெட் கம்பெனில வேலை பார்க்கற மாதிரி மாப்பிள்ளை கிடைச்சா யாராவது விடுவாங்களா சொல்லு? ஒரு பொண்ணு இருக்கா. இப்ப நான் காலேஜ் 3வது வருஷம் படிக்க. எப்படியும் அந்த 3வது வருஷம் முடிச்சதும் அவளுக்கு கல்யாணம் பண்ணதான் செய்யணும். எனக்கு
பாரு போன வேற அடிக்கி அப்ப நல்ல சகுனம் தான் எல்லாம் நல்லதா நடக்கும் என் மகன் தான் கூப்பிடுறான் ஏலே சொல்லு என்ன ஏமா நைட்டு ஒன்னும் சமையல் பண்ணாத, நான் வரும்போது பரோட்டா கொண்டாறேன். ஏலே காசு என்னத்துக்கு தேவையில்லாம வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க கடையில வாங்கி நான் இந்த சப்பாத்தியும் குருமாவும் பண்ண சொல்லிருக்கேன் என் ஃப்ரெண்ட் மவன் வேற வந்திருக்கான் இந்த 2ஆம் கிளாஸ்ல என் கூட படிச்சா தெரியுமா சிம்பரன் அவ வந்திருக்கா வீட்டுக்கு என்னது 2ஆம் கிளாஸ்ல படிச்ச ஃப்ரெண்டு சிம்ரனா? சரி என்னமோ செஞ்சு தொலை, நான் காசு கொடுத்து வாங்கல, கம்பெனில மீட்டிங் இட்டு வாங்கினாங்க பரோட்டா கிரட்டா எல்லாம். கடைசில ஆட்கள் ஒன்றும் வரல, அதனாலதான் வீட்டுக்கு எடுத்துட்டு வரேன். எதுவும் சமையல் பண்ணாதானே நான் எடுத்துட்டு வந்துடுறேன். அதான பார்த்தேன், உன்னையும் எப்படி வலிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியாது. சரிம்மா சரி, நான் அப்ப எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். வச்சிருச்சா அவ எதுவும் செஞ்சுக்கிட்டு கிடக்காம உன் மருமோட்ட சொல்லி ஒன்னும் செய்ய வேண்டான்னு. என்னாச்சு பிளா என்னாச்சு ஒண்ணும் இல்ல என் மகன் இருக்காமல அவன் ஆபீஸ்ல ஏதோ மீட்டிங் வச்சாங்களா அதுல புரோட்டா எல்லாம் மிச்சமாயிட்டு போல அதான் வீட்டுக்கு எடுத்துட்டு வரேன் ஒண்ணும் சமைக்க வேண்டாம்னு சொல்லுதான் அடடே அப்படியா சரி சரி அப்ப நாங்க வாரோம்னா கிளம்புதோம் நேரம் ஆகுது பாரு ஏமா புரோட்டா கொண்டு வராங்களாம்ல தின்னுட்டு போகுமா சும்மா இருமா ஏலே நான் காலை ஃபுல்லா இந்த வீட்ல உட்கார்ந்து திங்க பிளான் போட்டுட்டு இருக்கேன் இன்னைக்கு ஒரு நாள் ஆசைப்பட்டு நம்ம உட்கார்ந்தனே எல்லாம் கெட்டு போயிரும் நம்ம பணக்காரங்க இப்படி தான் சும்மா பிகு பண்ணனும் சும்மா இரு சிம்ரன் என்ன கிளம்புறீங்க இரு ஒருவேளை உனக்கு கடை சாப்பாடு பிடிக்கலையோ நான் வேணா அவளை திரும்ப சப்பாத்தி எல்லாம் போட சொல்லட்டுமா அதெல்லாம் ஒண்ணு இல்ல பிளே நான் ஒண்ணு அதுக்காண்டிலாம் சாப்பிட போலாம்னு சொல்ல நான் ஃப்ரெண்டா மட்டும் வீட்டுக்கு வந்துட்டு போறதா இருந்தா சாப்பிட்டுப்பேன் ஆனா இப்போ நம்ம பேசுறது எப்படி நம்ம வருங்காலத்துல நம்ம பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி வைக்க அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோமா அதனால நான் வீட்ல உறுதி பண்ணாதான் வீட்ல கை நினைப்பேன் அதான் சொல்லுதேன் வேண்டாம் நான் இன்னொரு தடவை நம்ம நல்ல முடிவா பேசி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் வந்து வீட்ல உட்கார்ந்து சாப்பிடுவேன் அவ்வளவுதானே அப்ப சரி சரி நீ வீட்டுக்கு போயிட்டு ஒரு நல்ல முடிவா புருஷன்டா துபாயில இருக்காருல கோடி கோடியா சம்பளம் வாங்குதவரு அவட்டெல்லாம் கேட்டுட்டு எனக்கு சொல்லு என்ன உலக வேலைக்கு நான் தான் உள்ளூர் கிளவிய நான் தான் பக்கத்து வீட்டு சுரேஷ் எப்போ எனக்கு ஓகே சொல்லுவே நம்ம வீட்டுக்குள்ள ஏலியன் மண்ட மாதிரி ஒரு பொம்பளை வந்து உட்கார்ந்திருக்கு இந்தா என் பொண்ணு லதாவே வந்துட்டா ஏமா வா வா என்னது இதா உங்க பொண்ணா கல்யாணம் பண்ண மாட்டேன் இது என்ன தாரல முக்கி எடுத்த மாதிரி இப்படி இருக்கு ஒரு தார் ரோட்ல போட்டு அமுக்கி எடுத்த மாதிரில இருக்கு நல்லாவே இல்ல பக்கத்துல வச்சு பாக்கும்போது அவ அம்மா கூட நல்லா இருக்கு பேசாவ அம்மாட்ட சம்மந்தம் பேச முடியுமா அவ அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு இந்த சொத்தெல்லாம் நம்ம வச்சுக்கிறனா வாயை முடிட்டு பேசாம இரு எனக்கு என்ன செய்யணும்னு எல்லாம் தெரியும் நீ வாயவே திறக்க கூடாது அவ்வளவுதான் சொல்லிட்டேன் என்னாச்சு ராசுகுட்டி என்ன சொல்லுனா ஒண்ணும் இல்ல இந்த வீடு உங்களை உங்க மகளை எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுதான் ராசுகுட்டி கண்டு குட்டி பேர பாரு சரி வாரோம் நாங்களும் அப்படியே வந்துட்டோம்ல போயிட்டு வாரோம் நாங்க வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு சொல்லுதோனே ஆட்டு பாத்து போங்க வீட்டுக்கு போயிட்டு போன போட்டுட்டே மறக்காம யாருமா இது ஏட்டி அது 2ஆம் கிளாஸ்ல என் கூட படிச்ச ஃப்ரெண்ட் சிம்ரனிட்டி அது அவ மவன் தான் அவ்வா அப்பா இருக்காம்ல அவன் ஏதோ துபாயில வேலை பார்க்கானாட்டி கோடி கோடியா சம்பளம் வாங்குதானே இவ்வளவு லட்சமா செலவழிக்காவலாம் பாத்தியா ரொம்ப பெரிய இடமா தான் இருப்பவ போல அது மட்டும் இல்லாம இந்த பையனும் ஏதோ இந்த பிஸ்கட் அந்த பிஸ்கட் எலான் மஸ்க் பிஸ்கட் அந்த பிஸ்கட் இதெல்லாம் ஏதோ ஒரு பெரிய கம்பெனில வேலை பார்க்காண்டி எவ்வளவு பெரிய இடம்னு பாரு அவங்க கோடி கோடியா சம்பளம் வாங்குனா எனக்கு என்ன ரோட்ல போய் பிச்சை எடுத்தா எனக்கு என்ன அத தூர விடு வயிறு பசி சாவடிக்குமா என்னமா சாப்பாடு தீனி பண்டாரம் சொல்லுது முழுசா கேக்கானு பாரு உன் அண்ணன் இருக்காம்ல அவ ஆபீஸ்ல ஏதோ மீட்டிங்கா பரோட்டா கிரட்டெல்லாம் வாங்கி இருக்காவோ அது மிச்சமாயிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வரான் நிறைய தான் எடுத்துட்டு வரானா அதனால வீட்ல ஒண்ணும் சமைக்கல அடடே பரோட்டா வருது அப்ப சூப்பர் இன்னைக்கு நைட் ஏமா ஏமா சொல்லி வாய முள்ள இந்த வந்துட்டான் பாரு ஏல வா ஏனே என்ன பிரியாணியா கொண்டு இருக்க கொண்டா என்ன
இந்த வந்து இது நம்ம வீட்டுக்குள்ளது. இத எல்லாரும் எடுத்து சாப்பிடுங்க. பிளாக்கி எங்க? அவளை கூப்பிடு. அண்ணி அண்ணி இந்த அண்ணன் கூப்பிடுது, சீக்கிரம் வாங்க. என்னங்க வந்துட்டீங்களா? ஆமா வந்துட்டேன். இந்த பார்சல் இப்படி இத பக்கத்து வீடுகளுக்கு கொடுத்துரு. பக்கத்து வீட்டுக்கு எதுக்கு ரெண்டு பார்சல் கொடுக்க சொல்லுங்க? கழுத்து மிச்சம் கிடக்க எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டு 4 நாள் நம்மளே தின்னுடலாம். ஏமா நீ லூசு மாதிரி பேசாத. போராட்டாலாம் உடம்புக்கு நல்லது கிடையாது, கேட்டியா? இப்படி நீ 4 நாள் வச்சு தின்னு வையேன், 5ஆவது நாள் உன்னைய சுடுகாட்டுல தான் பார்க்கலாம். நான் சொல்லுதேன். அதான் எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. இவ கொண்டு போய் குடுக்கட்டும். ஆனா இப்படி எங்க ஆபீஸ்ல உள்ளது மிச்சம் இருக்குன்னு சொல்லாம இப்படி நிறைய வாங்கிட்டு வந்துட்டாரு. வாங்கிட்டு காசு தரீங்களாக்கான்னு கேப்பா. அவளும் காசு தந்துருவாவோ, நம்மளுக்கு லாபம் தானே. அட குரங்கு, கடையில வாங்கிட்டு வந்துட்டு எப்படிலாம் புழுவிக்கிட்டு இருக்கு பாரு அவ ஆத்தாட்ட. ஆமாலே, இதுவும் சரியான ஐடியா தான். ஏமா அப்ப நீ அப்படியே செய், இத கொடுத்துட்டு அவளோட்ட அப்படியே சொல்லு. சரிதே, அப்ப நீங்கலாம் சாப்பிடுங்க, நானும் அங்கனக்குள்ளே சாப்பிடுதே. அப்பதான் அவட்ட அப்படி பேசிக்கிட்டே இதையும் சொல்ல முடியும். ஆட்டு ஆட்டு போ போ, மறக்காம காசு வாங்கிட்டு வந்துறனே போராட்டாக்கு. ஏட்டி நீ என்ன பாத்துக்கிட்டே இருக்க? எடு, கவரை எடுத்து எல்லாரும் சாப்பிடுவோம் சூடா இருக்கும்போது. எப்பா ஒரு குடும்பத்துல பொண்டாட்டிய அம்மாவையும் சமாளிச்சு ஒரே வீட்டுல கொண்டு போறது நடு கடல்ல படகு ஓட்டிட்டு போறதுக்கு சமமா. அந்த சைடு விழுந்தாலும் கடல்ல முங்கி செத்து போயிருவோம், இந்த சைடு விழுந்தாலும் கடல்ல முங்கி செத்து போயிருவோம். நடுப்புல போய்கிட்டே இருக்கணும். எத்தனை போய் சொல்ல வேண்டியதா இருக்கு. இந்த பரோட்டா சால்னா வாசனை என்ன வாசனை அடிக்கி. அடிக்காது பின்ன தின்னி பண்டாரம் திங்கதான் லைக்கி. என்னன்னு இவ்வளவு கல்யாணம் முடிச்சு அடுத்த வீட்டுக்கு அனுப்ப போறணும்.